அறிஞர் அண்ணா இறந்ததும் 1969 புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கும் தானும் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் வருது. இந்த நிகழ்வு நாகிரெட்டியினுடைய மகன் தன்னுடைய தந்தை நினைவுகளை பற்றிய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். ஏன்னா மக்கள் செல்வாக்கு அவருக்கு அதிகம். எப்படி ஓட்டு கேட்கறது யோசிக்கிறார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் எவ்வளவு புத்திசாலித்தனமாக அந்த சந்தேகத்தை தீர்த்திருக்கிறார் பாருங்கள். நாகிரெட்டியை போய் பார்க்கிறார். வாகினி ஸ்டுடியோ அதிபர் நாகிரெட்டியை பார்த்து, என்னை வைத்து நீங்கள் ஒரு படம் எடுக்க வேண்டும் சொல்கிறார். எனக்கு வந்த யோகமா இது, என்ன சொல்லுங்கள் என்றார். இல்லை, நான் தேர்தலில் நிற்பது மாதிரியும் தேர்தலில் ஜெயிப்பது தோற்பது மாதிரியும் அந்த படத்தில் செய்திகள் வரும், காட்சிகள் வரும், அப்படி ஒரு படம் என்றார். உங்களுக்கு எல்லாவற்றையும் நான் தயார் செய்து தந்து விடுகிறேன். அதில் எழுதுகிறார், 10 நாட்களில் பெரும்பாலும் காட்சிகள் எடுத்து முடிக்கப்பட்டு 10 நாள் அந்த படம் எடுத்து முடிக்கிறது. நம் நாடு படம் பெயர். படம் தயாராகிவிட்டது, ரிலீஸ் ஆகிவிட்டது. வாகினி ஸ்டுடியோ அதிபர் நாகிரெட்டிக்கு எம்ஜிஆர் தொலைபேசுகிறார். நான் இன்று முதல் நாளிலேயே படத்தை பார்க்க வேண்டும் திரையரங்கத்தில். தியேட்டர் இல்லையா? நீங்க எப்படி தியேட்டர்ல உட்கார்ந்து? இல்லை, நான் மக்களோடு மக்களாக இருந்து அந்த படத்தை பார்க்க வேண்டும். எம்ஜிஆர் சொல்கிறார், நான் வருவது யாருக்கும் தெரிய வேண்டாம், தியேட்டர் மேனேஜருக்கு மட்டும் சொல்லுங்கள், நீங்களும் நானும் சென்று விடுவோம். மேகலா தியேட்டரில் படம் ரிலீஸ் சென்னை. எம்ஜிஆர் வருகிறார் மாலை காட்சிக்கு. தியேட்டர் ஒரு கதவில் சாய்ந்து நின்று கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் நாகிரெட்டி. 2 பேரும் படத்தை பார்க்கிறார்கள். படம் ஓடுகிறது. எம்ஜிஆர் அந்த சேர்மன் எலெக்ஷன் ஜெயித்து குப்பத்திற்கு வருகிற சீன் வருகிறது. வாங்க ஐயா வாத்தியார் ஐயா என்கிற பாடல் வருகிறது. வாலி எழுதிய பாடல். எல்லாமே எம்ஜிஆர் பிக்ஸ் பண்ணி கொடுத்தது. அந்த பாட்டை பார்த்தவுடன் தியேட்டர்ல விசில் சத்தமும் கரகோஷமும் அப்படி வானை பிளந்த சத்தம் அந்த பாட்டுக்கு. மக்கள் எல்லோரும் ஒன்ஸ் மோர் என்று கத்தி மறுபடி அந்த பாட்டை போடாமல் விடமாட்டோம் என்று ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள். மறுபடியும் அந்த பாடல் திரையிடப்பட்டிருக்கிறது. அந்த பாடல் 2வது திரையிடப்பட்டதும் நாகிரெட்டி எம்ஜிஆரை பார்க்கிறார். எம்ஜிஆர் கன்னத்திலிருந்து கண்ணீர் வடிகிறது. 2 கண்ணீர். நாம் நின்னால் ஜெயிச்சிடலாங்கிறத. இது எங்கேயும் கிடையாது. நாகிரெட்டி பையன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், என் தந்தை சில நினைவுகள். அந்த புத்தகத்தில் தான் இந்த செய்தி இருக்கிறது, கற்பனை அல்ல.